பெரம்பலூரில் தொழிலாளியை கொலை செய்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட ரவுடியான பேச்சுத்துறையை துப்பாக்கி சூடு நடத்தி காவல்துறையினர் மடக்கி பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் உள்ளிட்ட தொழிலாளர்களுடன் வீரவநல்லூர் அருகே வெள்ளாங்குழி சுடலை கோயில் அருகே சாலை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு வந்த தென் திருபுவனத்தைச் சேர்ந்த ரவுடிகள் பேச்சுத்துறை, சந்துரு ஆகியோர் கருப்பசாமி, வெங்கடேஷ் ஆகியோரை அரிவாளால் வெட்டியதாக தெரிகிறது. இதில் பலத்த காயமடைந்த கருப்புசாமி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் அந்த ரவுடிகள் அப்பகுதியில் வந்த கார் மற்றும் பேருந்து என அனைத்தையும் வழிமறித்து அரிவாளால் கண்ணாடிகளை சேதப்படுத்தி போலீசாரை கண்டதும் அங்கிருந்து தப்பி சென்றனர். அவர்களை விரட்டி சென்றபோது வீரநல்லூர் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் என்பவரை ரவுடிகள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. இதனால் ரவுடிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பேச்சுத்துறையை பிடித்துள்ளனர். இதனிடையே ரவுடிகள் அரிவாளால் வெட்டியதில் காயமடைந்த காவலர் செந்தில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்றொரு நபரான சந்துரு என்பவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். என்ன நடந்தது? இந்த திருப்பதிமுதலில் ஆளை இறக்கி விட்டுட்டு நாங்கள் 2 பேரை ஏற்றிட்டு ஒரு ஜென்ஸையும் ஒரு லேடியும் ஏற்றிட்டு அப்படியே அந்த ஊரை தாண்டி போகும்போது 2 பேர் வந்து நல்ல தண்ணி அடிச்சுட்டு பைக்கை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டாங்க. குறுக்க விட்டுட்டாங்க. அந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் யாரும் வர முடியாது. அப்போ நான் நிப்பாட்டிட்டேன். அப்போ நேராக அருவாள் எடுத்து வந்து வேறு ஒன்றுமே செய்யலை. உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்ணாடியை உடைச்சிட்டு என்ன வெட்ட வந்தாங்க. நான் நைஸாக சீட் விட்டு வெளியே வந்துச்சேன். ஃப்ரெண்ட் வாசலில் ஏறிட்டாப்புல. ஏறின உடனே நாங்கள் இருந்தாலும் பின் வாசலில் வந்து இறங்கி ஓட ஆரம்பித்தோம். எங்களை ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரம் விரட்டிட்டாங்க. திருப்பூர் அருகே செய்தியாளர் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் நுண்ணறிவு பிரிவு காவலரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சியில் தாலுகா செய்தியாளராக நேசப்பிரபு என்பவர் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மாதம் 10 பேர் கொண்ட நபர்களால் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு சரமாரியாக வெட்டப்பட்டதில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் நுண்ணறிவு பிரிவு காவலராக பணியாற்றி வந்த ராஜா சுபின் என்பவருக்கும் செய்தியாளர் நேசப்பிரபு என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக காவலர் ராஜா சுபின் கூலிப்படியை ஏவிவிட்டு செய்தியாளர் நேசப்பிரபுவை கொலைவெறி தாக்குதல் நடத்தியது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்து வந்த நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா சுபினை தனிப்படை போலீசார் இன்று கைது செய்தனர். இதனிடையே நுண்ணறிவு பிரிவு காவலர் ராஜா சுபினை மாவட்ட காவல்துறை பணியிடை நீக்கம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் அருகே மர்ம காய்ச்சலுக்கு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட வி. களத்தூர் கிராமம் ராயப்ப நகரில் கல்லாற்று குடிநீரில் கழிவுநீர் கலப்பதாகவும் இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராயப்பா நகரை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரவு அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. மேலும் கார்த்திக்கின் மனைவியும் அதே பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணான தேவியும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மர்ம காய்ச்சலால் கார்த்திக் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி உட்பட 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீக்களத்தூரில் ராயப்பா நகர்னு ஒரு கிராமம்னா அங்கே இருந்து இங்கே காய்ச்சல்னு சொல்லி நைட்டு கூட்டிகிட்டு வந்தோம் பையனை. நேற்று ஈவினிங் ஒரு 7 மணி போலங்க 7 மணி போல் வந்து அட்மிஷன் போட்டாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. குளுக்கோஸ்லாம் ஏறிச்சு. அவருக்கு வந்து ஒரு 2-3 நாளாகவே காய்ச்சல் இருந்துச்சுங்க. அவர் ஜிஹெச்சுக்கு நேற்று தான் கூட்டிகிட்டு வந்தோங்க. கூட்டிகிட்டு வந்தது இந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தவங்க வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லி அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போடுறது நைட்டெலாம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பார்த்தாங்க. அவருக்கு கைகாலெலாம் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி, அதாவது நடுக்கல் மாதிரி ஆயிடுச்சுங்க. நடுக்கல் மாதிரி குளுக்கோஸ் போட்டது நடுக்கல் மாதிரி ஆயிடுச்சு. ஃபிட்ஸ்லாம் இல்லைங்க, நடுக்கல் தான் இருந்துச்சு. ஃபிட்ஸ்னால் ஒரு மாதிரி இழுக்குங்க, நடுக்கல். அதுக்கப்புறமே மூச்சு விடல, பேச்செல்லாம் இல்லைங்க அவருக்கு. அப்புறம் தட்டி பார்த்தாங்க. அப்புறம் எம்டி டாக்டர் எல்லாம் வந்து பார்த்தாங்க. இங்கே பண்ண முடியாது, திருச்சிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. இப்போ திருச்சிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். கூட்டிகிட்டு போகிற வழியிலே திருப்பி ஆம்புலன்ஸை திருப்பிட்டாங்க. இறந்துட்டாருன்னு அவங்களுக்கு அங்கே சொல்லலைங்க. இங்கே வந்து அவங்க டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் இறந்துட்டாரு. ஒரு 4 மணி விடிய காலம் 4 மணி.
திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டதாக காதலன் மீது காதலி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பன்ருட்டி அடுத்த ராயர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷினி என்பவர் மனு அளித்தார். அம்மனுவில் புதுச்சேரி மாநிலம் பாக்கூர் அடுத்த குருவினத்தம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை காதலித்து வந்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை திருமணத்தை மீறிய உறவில் ஈடுபட்டதாகவும் தற்போது தன்னை திருமணம் செய்து கொள்ள மறுப்பதுடன் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வரும் மணிகண்டன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். காட்டாகரம் ஓம் சக்தி அம்மன் கோவிலில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களது திருவுருவ சிலைக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சந்தூர் அருகே உள்ள காட்டாகரம் கிராமத்தில் உள்ள ஓம் சக்தி அம்மன் கோவிலில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களது திருவுருவ சிலை பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கோவில் பக்தர்கள் மற்றும் தேமுதிகவினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.